சேலத்தில் ராமரத யாத்திரை நடத்த அனுமதி கோரிய மனு நிராகரிக்கப்பட்டுள்ள நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சேலம் காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி என்ன? ராமநவமி தினத்தையொட்டி வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி சேலம் அயோத்திப்பட்டினத்தில் ராமர் ரத யாத்திரையை நடத்த அனுமதி கோரி இந்து மக்கள் கட்சி சேலம் மாவட்ட தலைவர் பெரியசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். அதில் இந்து மக்கள் கட்சி சார்பில் வரும் 6ஆம் தேதி ராமநவமி தினத்தையொட்டி சேலம் அயோத்திப்பட்டினத்திலிருந்து ராமர் ரத யாத்திரை நடத்த திட்டமிட்டிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்த ரத யாத்திரை சிறப்பு பூஜைகளுடன் சேலம் அயோத்திப்பட்டினம் தொடங்கி உடையப்பட்டி, அம்மாப்பேட்டை, ரவுண்டானா வழியாக சவுந்தரராஜ பெருமாள் கோயிலில் தீபாராதனை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு சின்னக்கடை, பெரிய கடை வீதி வழியாக செவ்வாய்ப்பேட்டை பாண்டுரங்கன் கோயிலில் சிறப்பு பூஜையுடன் நிறைவடையும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக அனுமதி கோரி தமிழக அரசு மற்றும் காவல்துறைக்கு மனு அளித்தும் இதுவரை எந்த பதிலும் அளிக்கப்படவில்லை என மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் இந்த மனு நீதிபதி ஜி.கே. இளந்திரையின் முன்பு விசாரணைக்கு வந்த பொழுது காவல்துறை தரப்பில் சேலம் அம்மாப்பேட்டை உதவி ஆணையர் கடந்த மார்ச் 31ஆம் தேதி இந்த ரத யாத்திரைக்கு அனுமதி மறுத்து உத்தரவிட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதி காவல்துறை அனுமதி வழங்க மறுத்த உத்தரவை எதிர்த்து புதிதாக மனு தாக்கல் செய்யலாம் என கூறி இந்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.